நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீண்டும் சந்திக்கிறோம். இது சூப்பர் சிங்கர் செலிபிரிட்டி சீசன் powered by Energy Tharum Gold winner. and you are watching the semi-finals. Freestyle roundல கடைசியா வர contestants இன்னைக்கு வந்து அடுத்ததா நம்மளுக்காக பாட போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே வந்து நம்ம contestants கொஞ்சம் டயர்டா இருப்பாங்க, இல்ல கொஞ்சம் டென்ஷனா இருப்பாங்க. இதுக்காகவே நம்ம வந்து பல என்டர்டெய்னிங்கான பெர்ஃபார்மன்சஸ்லாம் நம்ம விஜய் டிவில சம்பிரதாயமா கொடுத்துக்கிட்டே வரோம். ஸோ அந்த வகையில் இப்போ நமக்காக ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக நம்மளோட பழைய கண்டஸ்டன்ட் எனக்கு பாட்டு பாடத்துலன்னா என்னம்மா நான் டான்ஸ் ஆடி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபேவரட் பிரியா வந்திருக்காங்க. ஜோரா கை தட்டி அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வாங்க பிரியா. இங்க பாரு கூத்து ஜோரு காமடியாரு அட நம்ம சாரு மிளகாய் இனிக்குமா வெள்ளம் கசக்குமா காக்கா முட்டையில் மயிலுதான் பறக்குமா சிரிச்சு புட்டா நெஞ்சலாடி வெங்கலக்கு நீ போல இன்னும் வந்துருமே நீ நான் வைக்கிறதுக்கு பக்கத்துல போகாதவா ஒரு நூலே இல்லாத கட்டு ஆளானவா அட நீ வந்தாய வந்தாக நீ அமாங்கோ Hey ஜிகினமணி. Thank you. பிரியா ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. How are you? I'm good. How are you? நல்லா இருக்கேன். ஹலோ, நானும் இங்க நிக்கிறேன். Hello, How are you? Priyanka. என்ன காஸ்டியூம் இதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது வந்து ட்ரெண்டியான ஒரு காஸ்டியூம். தம்பியோட ஷார்ட்ஸா? என்னோட ஷார்ட்ஸ் தான். உங்களோட தானா? யா. ஓகே. சட்டை தங்கச்சியோட சட்டையா? அதுவும் உங்களோட தானா? ரொம்ப பழைய சட்டையா இருக்க முடியும். நல்லா இருக்கேனா? கலர் மங்காம. சரி, எனிவே பிரியா, இங்க பாருங்க இந்த மாதிரி டான்ஸ்லாம் ஆடி நல்லா சிக்குன்னு இருக்கீங்க. உங்க பக்கத்துல ஒரு உருவம் இருக்கு தெரியுமா? இந்த ப்ரோக்ராம்க்கு வந்ததுல இருந்து டான்ஸே ஆடுறதுல ஒல்லி பெல்லி கண்டஸ்டன்ட் மாதிரி ஆயிட்டு இருக்கு. அப்படி இல்ல, எங்களுக்கு என்னன்னா வந்து பிரியங்கா வந்து இப்போ ஒரு டான்ஸ் பிரியா சொல்லி தரணும். அதேதான். நான் கரெக்டா பிடிச்சிங்க. நம்ம ஒரே வேவ் லெங்த்ல இருக்கோம்னா. ஈஸியா சொல்லி கொடு. சரியா? சிங்கனமணி சிரிச்சு புட்டா நெஞ்சலாடி ஏய், அந்த பொண்ணு பாரு கொடி ஏத்துது. நீ ரெகுலரா பண்றத பண்ணாத. போல இன்னும் வந்துருமே வரமாட்டேன். இது சோலோ பெர்ஃபார்மன்ஸ்மா? யூ அலோன். ஒரு நூலே இல்லாத கட்டு ஆளானவா அட நீ வந்தாய வந்தாக நீ அமாங்கோ இப்போ சூப்பர் சிங்கர் செலிபிரிட்டி சீசன்ல பாட வர போறாங்க நம்ம சிங்கக்குட்டி சாய் பிரசாத் அண்ட் அவங்களோட சூப்பர் சிங்கர் நிரஞ்சனா அக்கம்பெனி பண்ண போறாங்க. வாங்க.
என்னப்பா இது சாய் பிரசாத் கூப்பிட்டா யாரோ கால் டாக்ஸி டிரைவர் வந்திருக்காரு அச்சு வாங்கிலாம் உடனே அவனுக்கு வருவார் மீசையை பார்த்தா தெரியலையா? இப்போ தெரியுது. ஓகே, நீங்க ஏதோ கேரக்டர் கெட்டப்ல வந்திருக்கீங்க. இது வந்து மயில் வாகனம். சிங்கம் படத்துல பிரகாஷ் ராஜ் ரோல். ஆமா, கேட்டா சிங்கம் படத்துல பிரகாஷ் ராஜ் ரோலு வரல. கவுண்டர் வரல. சரி, ஆக்சுவலா வந்து இப்போ நானும் ரோபோனானும் சேர்ந்து ஒரு சின்ன கான்செப்ட் இப்போ பிளான் பண்ணோம். அதை இங்க பண்ணலாம்னு நினைக்கிறோம். பண்ணலாமா? சரி. ஏன்னா இப்போ திடீர்னு பிளான் பண்ணாங்க. இவர் வந்து தேவர் மகன் கமலஹாசன். நான் வந்து நடிகர் திலகம் மாதிரி இவன் வந்து பாட்டு சான்ஸ் கேட்டு வர நான் அவனுக்கு கற்றுக் கொடுக்குறேன் மாதிரி. ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே, ஃபேன். ஆஃப் கோர்ஸ். ஃபன். டெஃபினெட்லி. ஓகே. ஐயா, சிவாஜி கணேசன் ரோல் பண்ணுறது நாடு, நீ கமலஹாசன். ஐயா, கெட்டப்பு என்ன விஷயம்? இல்லைங்க, ஆக்சுவலாக என்னைய இங்கே சூப்பர் சிங்கர் செலிப்ரிட்டி சீசனில் செமிஃபைனல்ஸில் பாடணும்னு சொல்லியிருக்காங்க. அது செலிபிரிட்டி சீசன்ல உங்களை என்னப்பா இது பெரிய அதிசயமா இருக்கு. எப்படிப்பா? சரி, என்ன விஷயம்? இல்லை ஐயா, முன்னாடி எப்படி அதை சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. கொஞ்சம் வேணும்னா ஆனது சார்கிட்ட போய் பேசு, அப்படின்னா மார்க் கிடைக்காது. பரவாயில்லையா? இல்லை, நான் ஐயா கிட்டே சொல்லிடுறேன். சொல்லுங்கப்பா. என்னன்னா ஐயா, ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன பாட்டு, எப்படி பாடணும், ஏதாவது சொன்னீங்கன்னா. வாயால தான் பாடணும். இல்லையா, அதுக்கு சங்கதி எதை வேணும்னு சொல்கிறாங்க ஐயா. எது சங்கதி? எந்த பொல்லாத சங்கதி? நம்ம ஊர்ல பூக்கடை மாரியப்பனும் அந்த டீ கடை முடியாம போல நேத்து நைட்டு ஓடி போச்சு. அது எவ்வளவு பெரிய சங்கதி. அந்த மாதிரி சங்கதி நான் சொல்லுங்க ஐயா. அந்த அந்த சங்கதி வேற சங்கதிங்க. இது வேற சங்கதி. இது கூட அந்த ஸ்ருதி ஏத்தனா இறக்கணும் அதை சொல்றாங்க. எப்பவுமே 10 மணிக்கு மேலதான் சுதியில் இருப்பேன் ஐயா. அந்த ஸ்ருதி வேறங்கய்யா. அதான் இது கூட நாங்கய்யா. நீங்க இந்த ஸ்ருதி ஏற்றி இறக்கி அந்த பாட்டு ஒரு நாள் வரும் எனக்கு பாடி காமிச்சிங்கன்னா அப்படியே போய் அங்கே பர்ஃபார்ம் பண்ணி பேர் வாங்கிடுவோனுங்கய்யா. அதுக்கு என்னமோ இந்த இது வேணும் பார்க்கலே, அமுக்கு வாங்கலே, இப்படி 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 அதுல ஒரு 2 பொட்டியை வாங்கி பாடிட்டு போறதுக்கு. ஐயா, நீங்க தாங்க எனக்கு. சரி, இப்ப நான் பாட்டு பாடுறேன், கூட சேர்த்து பாடுறீங்களா? கண்டிப்பாங்க, நீங்க சொல்லி விடுங்க. போற்றி பாடடி ஒன்னே. ஐயா, அமுக சொல்லுங்க. அப்பதான் நீங்க மூடுங்க, அவங்க அமுக்குவாங்க. போற்றி பாடடி ஒன்னே, போற்றி பாரடி பொன்னே. அது ஏன் டைமிங்? சாரிங்க, நீங்க கூட கூட வரக்கூடாது. தேவர் காலடி மண்ணே, தேவர் காலடி மண்ணே. அப்படி தாண்டிய ராசாத்தி. அப்படியே இப்ப நீங்க அமுக்குங்க, நீங்க இதை பாடுறீங்க. சரிங்க. இதுலயும் சரியா பாடலைன்னா ஏதோ ஒரு மனுஷன் எலிமினேட் ஆயிட்டு அதுக்காண்டி இப்படி இல்லாம யூஸ் பண்ணுவீங்க. ஐயா, இது பார்க்கல. இது ஐயா, நீங்க ஹெல்மெட் ஆகலைங்க. நீங்க இங்க இருக்கிற எல்லாரும் மனசுலயும் கூடி இருக்கீங்க. நீங்க ஹெல்மெட் ஆகல. நான் போறேன், நீங்க பாடுறீங்க. அம்புடுதேன் அம்புடுதேன். சரி, தேங்க் இஞ்சீடு பழக மஞ்ச ஜீவ பழக கள்ளச்சீரி பழக. வெறும் காத்துதான் வருது. மறக்க மனம் கூடுதில்லையே. இஞ்சி ஈடு பழகி மஞ்சச்சவ பழகி கள்ளச்சேரி பழகி மறக்க மனம் கூடுதில்லையே. மறக்குமா மாமா எண்ணோ மயங்குற பஞ்சவர்ணோ மடியில ஊஞ்சல் போடு நேவா. இஞ்சி ஈடு பழகி மஞ்சச்சவ பழகி கள்ளச்சீரி பழகி மறக்க மனம் கூடுதில்லையே.
குயில் கூவையில் உன்னுடைய வேதனைய நான் அறிஞ்சேன். உன் கழுத்து மாலையிட, உன் இரண்டு தோளத்தொட, என்ன தவம் செஞ்சேனோ என் மாமா. வண்ணக்கிளி கைய தொட சின்ன சின்ன கோலாகிட உன்னை மட்டும் நானே உன்னுடைய உள்ளம் மட்டும் நானே. இஞ்சீடு பழக, மஞ்சச்சீவ பழக, கொள்ளச்சீரி பழக, மறக்க மனம் கூடுதில்லையே. இஞ்சியீடு பழகி மஞ்சச்சவ பழகி கள்ளச்சீரி பழகி மறக்க மனம் கூடுதில்லையே. அடிக்கிற காத்த கேளு, அசைற ஆத்த கேளு, நடக்கிற நாத்த கேளு நீதாயா. இஞ்சியீடு பழகி மஞ்சச்சவ பழகி கள்ளச்சேரி பழகி மறக்க மனம் கூடுதில்லையே. சார் நீங்கள் ஒவ்வொரு ரவுண்ட் வந்து அப்படியே கமல் சார் மாதிரியே பாடுறீங்க. இதே பாட்டு நீங்கள் ரஜினி சார் மாதிரி பாடுங்களேன். இஞ்சி ஈடு பழகி மஞ்சச்சவ பழகி கள்ளச்சீரி பழகி மறக்க மனம் கூடுதில்லை. என்ன அப்படி அசோனுக்கு போயிட்டான்? அசோகன் இல்லை, ரோபோ எந்திரன். எந்திரிக்க மாட்டேன். ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ், ரெண்டுமே நல்லா பாட்டிங்க. ரஞ்சனா ரியலி நைஸ். உங்களோட இன்டர்பிரேஷன் நீங்கள் பாட்டிங்க, வெரி நைஸ் டோன். குட் ஜாப் போத் ஆஃப் யூ. தேங்க்யூ. சாய் பிரசாந்த் உன்னோட பெர்ஃபார்மன்ஸில் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். மற்றபடி யுவர் இமிட்டேஷன் ஆஃப் கமல் சார்ஸ் வாய்ஸ், அந்த இன்டோனேஷன் மேனரிசம்லலாம் ஒன்றும் குறையவே இல்லை. பிகாஸ் பேசிக்கலி யுவர் மிமிக் ஆர்டிஸ்ட். அதில் எனக்கு ஒன்றும் ஒரு இல்லை. சிங்கிங்கில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலான்னு தோணுச்சு. நிரஞ்சனா வாஸ் பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஃபஸ்ட்டு பழைய பாடி முடிச்சோன்னே வெறும் காற்று தாங்கன்னு வருதுன்னு போது அழகாக வர, அதுக்குள்ளே ஒரு இன்ஹிபிஷன், ஒரு சின்ன வெக்கமும் பயம் வந்து அதை அப்படியே பாதியில் விட்டுறேன். சிங்கர் இஸ் ஃபர்ஸ்ட். அவங்க ஒரு ஆக்டர் தானே, அவங்க பாடி நடிக்கிறதுக்கு தானே இவங்க நடிக்கிறாங்க ஸ்க்ரீனில். இவ்வளோ எக்ஸ்போஷர் சூப்பர் சிங்கரில் கிடைச்ச பிறகு யூ மஸ்ன்ட் பி டூயிங் தட். டு யூ கெட் மை பாயிண்ட்? அதர்வைஸ் சிங்கிங் பார்ட் ஆஃப் இட் வாஸ் பியூட்டிஃபுல். தேங்க்யூ சார். குட். தேங்க்யூ சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் சூப்பர் சிங்கர் செலிபிரிட்டி சீசன். பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல் வினர். இது செமிஃபைனல். எஸ். பரபரப்பா நடந்துட்டு இருக்கிற நம்ம செமிஃபைனல்ஸ்ல அடுத்த ஜோடியை பார்க்கலாம். அடுத்த ஜோடி எப்போதும் மூர்த்தியா வருவாரு. இன்னைக்கு டக்ளஸா வந்திருக்காரு. டக்ளஸ் மூர்த்தியா இல்ல, கரெக்டா டக்ளஸா வந்திருக்காரு. ஏன்னு அவரை பார்த்தா அவங்களுக்கே தெரியும். தோ டக்ளஸ் மூர்த்தி அவரோட வைஷாலி. Hey, mommy, give me love. Hey, my mom's taking out. அட என்னத்த சொல்வேனுங்கோ, படுமாங்க புரதுங்கோ. பட்டுமாங்கா புரட்டுங்கோ, தயிர் சாதம் ரெடி பண்ணுங்கோ. அட என்னத்த சொல்வேனுங்கோ, படுமாங்க புரதுங்கோ. பட்டுமாங்கா புரட்டுங்கோ, தயிர் சாதம் ரெடி பண்ணுங்கோ. கெட்ட பயலே, கெட்ட மாமா, எட்டி எட்டி நத்தலாமா. பட்டு மாமி கிட்ட வாடி, வட்ட மாடி வத்தல் தாண்டி. எங்கம்மா உங்கம்மா நம்ம செத்த பப்பளா. அடி சும்மா
சும்மா அடி சும்மா நம்ம பத்தே விட்டாளா எங்கம்மா உங்கம்மா நம்ம சேர்த்து வைப்பாளா அடி சும்மா நம்ம பத்தே விட்டாளா அட என்னத்த சொல்வேனுங்கோ வடுமாங்க ஊரதுங்கோ வடுமாங்க ஊரட்டுங்கோ தயிர் சாதம் ரெடி பண்ணுங்கோ மங்குத்து லேடி மக்கர் வாடி மாத்துண்டு தாடி நீ குமுறி புட்டு போடி மங்குத்து லேடி மக்கர் வாடி மாத்துண்டு தாடி நீ குமுறி புட்டு போடி பார்க்க கோளாறுடா நாள் பார்க்க பல்வாறுடா நீ எந்த சுமை தாங்கியா உன் அஸ்தமயம் நான் தாங்கப்பா அட போராட நீராட நிலவுக்குள் தேரோட எங்கம்மா உங்கம்மா நம்ம சேர்த்து வைப்பாளா அடு சும்மா நம்ம பெத்த விட்டாளா உங்கம்மா எங்கம்மா நம்ம சேர்த்து வைப்பாளா அடு சும்மா நம்ம பெத்த விட்டாளா அட என்னத்த சொல்வேனுங்கோ வடுமாங்க ஊரதுங்கோ வடுமாங்க ஊரட்டுங்கோ தயிர் சாதம் உடிச்சு வச்ச சோடா குடிச்சு புட்டு போடா படிச்சு வச்ச பீடா சிவப்பு வச்சு தாண்டா போடா உடிச்சு வச்ச சோடா குடிச்சு புட்டு போடா படிச்சு வச்ச பீடா சிவப்பு வச்சு தாண்டா பொன்னான பூவாசந்தா உன்னால பலகாயந்தா விடிஞ்சாக்கா உன் வாசந்தா அடபாவாட பூவாட பூவுக்குள் தேனோட எங்கம்மா உங்கம்மா நம்ம செத்து வைப்பாளா அடி சும்மா நம்ம பத்தே விட்டாளா எங்கம்மா உங்கம்மா நம்ம செத்து வைப்பாளா அடி சும்மா நம்ம பத்தே விட்டாளா அட என்னத்த சொல்வேனுங்கோ வடுமாங்க ஊரதுங்கோ வடுமாங்க பூரட்டுங்கோ தயிர் சாதம் ரெடி பண்ணுங்கோ கெட்ட பைய கெட்ட மாமா எட்டு எட்டு நத்தலாமா பட்டு மாமி கிட்ட வாடி மொட்டை மாடி வத்தல் தாண்டி எங்கம்மா உங்கம்மா நம்ம செத்து வைப்பாளா சும்மா நம்ம பத்தே விட்டாளா எங்கம்மா உங்கம்மா நம்ம செத்து வைப்பாளா அடி சும்மா நம்ம பத்தே விட்டாளா மாமி Hey my mom's taking out குமாரமூர்த்தி டக்ளஸ் சொல்லுங்க சார். ரொம்ப பிடிச்சது தேங்க்யூ சார். அதுக்கு காரணம் என்னன்னா உனக்குள்ள பாடுற திறமை இருக்கு, அது தவிர நாட்டிய திறமை, அபிநய திறமை அப்படி கடவுள் திணிச்சு வச்சிருக்காரு. அது இல்லை நான் பாடகன், அதாவது சரியா பாட தெரியாத பாடகன், அந்த நீ ரோல்ல வரும்போது எல்லாம் சுதப்பலாயிடுறது. ஆயால் இந்த தடவை நம்மளுக்கு பாட்டு என்ன வருது வரல அதை சைடில் வச்சுட்டு ஒரு நடிகனா நீ பாடினே, அங்கதான் சூப்பரா இருந்துச்சு. வைசாலி ரொம்ப அழகா இருந்ததுமா, வாய்ஸ் கொஞ்சம் ரிச்சா இருந்தது. வாட் யூ sang was nice. ஸ்ரேயா கோஷால் குத்துப்பாட்டு பாடினா எப்படி இருக்கும்னு நான் நினைச்சது உண்டு, இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி இருக்கும்னு. நைஸ், யூ ஆர் கிஃப்டட் வித் a beautiful voice. Thank you, sir. டக்ளஸ், உன்னோட அந்த ஆட்டிடியூட் இஸ் சம்திங் ஐ எம் அமேஸ்ட் அட்.
அதை இயற்கையாக இருக்கிறத இம்ப்ரூவ் பண்ணி தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இந்த சென்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் வராது. இப்போ ஒவ்வொரு தடவை சின்ன சின்ன விஷயங்களுக்கு டக்குன்னு நீ மாற்றிட்டு குரலை மாற்றி பேசும்பொழுதும் உன்னோட பாடி லாங்குவேஜே அப்படி வந்துடுது. எல்லா அந்த மைம் ஆர்டிஸ்ட்டுக்கும் அது உண்டு. குரலை மட்டும் மாற்றுறதில்ல, அவங்களோட பாடி லாங்குவேஜே அப்படி இருக்கும். ரோபோ சங்கர்லாம் பார்த்து நான் அசந்து போகிறது உண்டு, படவா கோபி இந்த மாதிரி பலர் சொல்கிறேன். எல்லாருக்கும் அப்படி ஒரு திறமை இருக்குது. உனக்குள்ள அடுத்த ஜென்ரேஷன் இப்போ நீ புதுசாக வந்து சேர்ந்துருக்கிற. இதை வந்து மியூசிக்கலாக அப்ளை பண்ணுற நிறைய பேர் நான் பார்த்ததில்ல. உனக்கு யூஆர் ஏபிள் டு சிங் அஸ் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு சிங்கருக்கு பக்கத்தில் வந்துட்டு இருக்கிற நீ ஆல்மோஸ்ட். அதை கரெக்டாக நீ வந்து உன்னை நம்பி இந்த திறமை இவ்வளோ இருக்குன்றதை கணிச்சிக்கிட்டு புரிஞ்சு பாடினா இன்னமும் கான்ஃபிடென்ட் பெர்ஃபார்மர் ஆக முடியும். ஐ ஹவ் நாட் சீன் மெனி மைம் ஆர்டிஸ்ட் ஹூ ஆர் ஆல்சோ குட் சிங்கர்ஸ். கடவுள் கொடுத்துருக்க அந்த இயற்கையான டேலண்ட்டை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணு, ஒர்க் பண்ணு, யூ வில் பி ஒண்டர்ஃபுல். நீ பண்ண எல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது, உன்னோட ட்ரௌசரை தவிர. தேங்க்யூ வைஷாலி அண்ட் டக் இல்லை மூர்த்தி. ஓகே மூர்த்தி, இன்னைக்கு டக்ளஸா தானே வந்திருக்கீங்க? ஆமா, ஏன்னா அப்படியே வந்திருக்கீங்க போல. உண்மையிலேயே டக்ளஸ் தானே இது? உண்மையிலேயே இது டக்ளஸ் தான். நடுவில் ராஜ்கிரண் மாதிரி வேட்டியெல்லாம் தூக்கி இல்லைங்க, அதுல அப்படிதாங்க வருவேன். சரவண மீனாட்சியில அப்படிதான் டக்ளஸ் வந்து இப்படிதான். அதாவது காட்டின கட்டத்தை நான் பார்க்கல. ஏன்னா அந்த சரவண மீனாட்சியில டக்ளஸ்ன்ற கேரக்டர் பண்ணனால தான் எனக்கு இந்த இடத்துல நிக்கிற ஒரு தகுதியும் ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது. எனக்கு அந்த டக்ளஸ் இங்க கொண்டு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஓகே, இந்த சில பேர்லாம் வந்து ரொம்ப வாய் பேசிக்கிட்டே இருந்தா அவங்களுக்கு ஏதாவது ட்ரிக் டெக்னிக் ஏதாவது இருக்கா? கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா. கால் கட்டு அந்த மாதிரி வாயே பேசாம இங்க ஒரு பொண்ணு. ஆமா, இந்த பொண்ணு நிக்கிறாங்க, அவங்கள அனுப்பி விட்டுறலாமே. தேங்க்யூ வைஷாலி, தேங்க்யூ வெரி மச். இந்த கேப்ல கை கொடுங்க. இப்போ சொல்லுங்க. அது நிறைய பேருக்கு கால் கட்டு போடுவாங்க, அது மாதிரி வாய் கட்டும் போடணும் அப்படின்னு. இந்த பையனுக்கு போடியா ஃபர்ஸ்ட்? என்னையா 2 பேரும் போட்டி போட்டுருக்கேன், இருங்க 2 பேருக்கும் போடுறோம். அதுக்கு முன்னாடியே ஊசியும் நூலையும் வச்சு வாயை தைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஜமாலே ஊசி நூல் வச்சு தைக்க போறீங்களா? ஆமா, வச்சு தைக்க போறேன். நிஜமாலியா என்னன்னு நீங்க பாருங்க, பார்த்தா தெரியும். வெரி குட். தேங்க்யூ மூர்த்தி அவர்களே, மிக்க நன்றி. நன்றி. நல்லா இன்னும் பெரிய ஆளா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வாழ்த்துறோம். ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். டக்ளஸ் அண்ட் வைஷாலி தொடர்ந்து அடுத்ததா யார் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வா அண்ட் ஷாலி. அடிராக்கம்மா கையத்தட்டு, புதுராகத்தில் மெட்டுக்கட்டு, அடிராக்கோழி மேளங்கொட்டு, இந்த ராசாவின் நெஞ்சத்தொட்டு. அடிரசவே பந்தல் கட்டு, புது ரசப்பூ மாலை கட்டு, அடிரசத்தே தோழி விட்டு, தினம் ராவெல்லாம் தாளந்தட்டு. ஒரு கட்டுக்காவல் இது ஒத்துக்காது, இத கட்டி போட ஒரு சூரன் ஏது. ஜாங்கு ஜக்கு 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 ஜாங்கு ஜக்கு சா, ஜாங்கு ஜக்கு 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 ஜாங்கு ஜக்கு சா, ஜாங்கு ஜக்கு 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 ஜாங்கு ஜக்கு சா, ஜாங்கு ஜக்கு 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 ஜாங்கு ஜக்கு சா. அடிராக்கம்மா கையத்தட்டு, புதுராகத்தில் மெட்டுக்கட்டு, அடிரசவே பந்தல் கட்டு, புது ரசப்பூ மாலை கட்டு.
வைக்கணும் தம்பி அடி ஜோராக வக்கிரவானோ அந்த வானையே தைக்கணும் தம்பி வீடு நேராக அடதம்பட்டம் தாரதான் தட்டி பாடு முத்தம்மா முத்தம் சிந்து பனிமுத்து போல் நித்தம் வந்து அடமாமணி ஜல்லிக்கட்டு இங்கு தாங்காதே ஜல்லிக்கட்டு அட பக்கம் நீதான் ஒரு வைக்க போரு உன கொஞ்சம் மேஞ்சா என அக்க போரு ஜாங்கு ஜக்கு 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 ஜாங்கு ஜக்கு சா 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 அடிராக்கம்மா கைய தட்டு புது ராகத்தில் மெட்டு கட்டு அடமாமணி ஜல்லிக்கட்டு இங்கு மேயாதே துள்ளிக்கிட்டு வாசலுக்கு வாசல் வண்ண வண்ணமாக இங்கே அங்கே ஓடி விளக்கேத்து அடுத்தட்டிருப்பு போச்சு பட்ட பகலாச்சு எங்கும் இன்பம் எழும் பூ பூத்து நல்லவர்க்கெல்லாம் எதிர்காலமே நம்பிக்கை வைத்தால் வந்து சேராதா உள்ளங்கள் எல்லாம் ஒன்று கூடினால் உள்ளங்கையில் தான் வெற்றி வாராதா அட இன்றைக்கும் என்றைக்கும் நல்ல நாள் தான் கண்ணம்மா கண்ணம் தொட்டு சுகந்தாட்டம்மா சின்னமிட்டு பூமால வச்சு பொட்டு புது பாட்டெல்லாம் வெளுத்து கட்டு அட ஒன்ன போல இங்கு நானும் தாண்டி ஒரு ஒண்ணு சேர இது நேரம் தாண்டி ஜாங்கு ஜக்கு சக்கு சக்கு ஜாங்கு ஜக்கு சா 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 அடிராக்கம்மா கைய தட்டு புது ராகத்தில் மெட்டு கட்டு அடராசவே பந்தல் நட்டு புது ரோசா பூ மாலை கட்டு Vishwa and Shirley. Hello, sir. என்ன ஒரு சாங் சூஸ் பண்ணுவீங்க? One of the great masterpieces of Raja sir. கண்டிப்பா. And of course, hats off to the band. எல்லா பீஜும் அவ்வளோ பிரமாதம் ஆச்சுங்க. Especially the keyboardist on the violin. சூப்பரோ சூப்பர். விஷ்வா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு கிஃப்டட் சிங்கர். ஐம் வெரி என்வியஸ் ஆஃப் யூ. நிறைய விஷயத்தில் உங்களுக்கு எல்லா பாலு சார் பாடின பாடல் அவ்வளோ அருமையாக பாடுறீங்க. அண்ட் யூ கெட் டு ரியலி டச் த ஹை நோட்ஸ். ரொம்ப ஈஸி, அவ்வளோ ஈஸியோட அந்த டாப் நோட் அடிக்கிறீங்க. சேனல் பிரமாதம். அண்ட் ஷர்லி, as always, what a great voice you have. அவ்வளோ வந்து ஒரு சூப்பரான குரல். That's all I keep thinking every time I hear you sing. Super. Thank you very much, sir. Shirley and Vishwa, it was a treat. First of all, one of the most astounding compositions of that genius maestro. அதை எடுத்து அந்த சாங்குரிய ஜஸ்டிஸை பண்ணியிருக்கீங்க. த்ரூ அவுட் அந்த சாங்கில் வந்து ரொம்ப நூவன்ஸ் அழகாக பிடிச்சிருக்கிற விஷயம். அதாவது த்ரூ அவுட் த சாங் வந்து எஸ்பிபி சார் வந்து வாய்ஸை கண்ட்ரோல்லே தான் வச்சு பாடியிருப்பார். ஒரு இடத்துல கூட ஓப்பன் பண்ண மாட்டார். அவ்வளோ ஹை நோட் போகும்போது கூட அதை ஷவுட் பண்ணி பாடாமல் ஹெட்டில் ஸ்வீட் ஆக்கியிருப்பார். அதை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாடினது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படி ஒரு கண்ட்ரோல் ஆஃப் த வாய்ஸ். தேங்க்யூ சார். பியூட்டிஃபுல். டோட்டல் கண்ட்ரோல் இந்த சாங் உன் கையில் இருந்தது. த சாங் வாஸ் வித்இன் யுவர் கிரிஸ்ப். அதனால தான் இட் வாஸ் ஸோ இம்ப்ரெசிவ். அண்ட் ஷர்லி, நீட்லெஸ் டு சே, வாய்ஸ் போக போக அப்படியே வசீகரிச்சுக்கிட்டே வருது. I want to do something personally to this voice. Let's see how God designs. Thank you, sir. Okay, wonderful show. Beautiful presentation from both of you. Thank you very much, sir. விஷ்வா, சின்ன திரையின் கமலஹாசன்னு சொல்லி எல்லாரும் உங்களை கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கும் போது நீங்க வந்து ரஜினி சாரோட பாடல் பாடியிருக்கீங்க. என்ன மேட்டர்? இல்லை, நண்பர் ரஜினிகாந்த் பாடல்கள்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து பிடிக்கும்.
போதுமா? எதுக்கு பிரகாஷ் ராஜ் மாதிரியே பேசுறீங்க? இல்லை, நான் பிரகாஷ் ராஜ் மாதிரி பேசணும்னு நினச்சி பேசல. எனக்கு அவரையும் பிடிக்கும். அதனால் யாருடைய மனதும் புண்படக்கூடாது என்பதில் நான் கவனம் கொண்டு இருப்பதால் அதை நான் சொல்வதால் கடைசி வரைக்கும் என்ன சொல்கிறேன்னு புரியாது, விட்டுருங்க. சாய் எடுத்து விடுங்க சாய். கம் ஆன் சாய், யூ கேன் டு இட் சாய். லவ் யூ செல்லா, இப்படி பேசணும்டி. இல்லை, இப்படி தான் நான் பேசுவேன். தப்பு 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 பண்ணாடா, அப்படி பேசக்கூடாது, இப்படி தாண்டி பேசணும் செல்லம். ஐயா, நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி பேசுகிறேன். ஏன்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். போதுமா? சத்தியமா சொல்றேன், இனிமே இந்த மாதிரி வார்த்தையை நீங்க சொல்லாதீங்க. இதுதான் உங்களுக்கு நல்லது, அவங்களுக்கு நல்லது. சந்தோஷமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் சூப்பர் சிங்கர் ஃபார் செலிபிரிட்டி சீசன். Powered by Energy Tharum Gold Winner. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது செமி ஃபைனல்ஸ். Yes. அடுத்தது ஒரு பவர் ஹவுஸ் பேரை கூப்பிட போறோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், லெட்ஸ் வெல்கம் அனிதா அண்ட் சூப்பர் சிங்கர் ஃபார் உடைய சாய் சங்கர். நீ பார்த்த பார்வைக்கொரு நன்றி, நம்மை சேர்த்த இரவுக்கொரு நன்றி, அயராத இளமை சொல்லும் நன்றி நன்றி, அகலாத நினைவு சொல்லும் நன்றி நன்றி, உயிரே வா. நான் என்ற சொல் இனி வேண்டாம், நீ என்பதே இனி நான் தான். இனிமேலும் வரம் கேட்க தேவையில்லை, இது போல வேறெங்கும் ஸ்வர்க்கம் இல்லை, உயிரே வா. நாடகம் முடிந்த பின்னாலும் நடிப்பின்னும் தொடர்வது என்ன? ஓரங்க வேடம் இனி போதும் பெண்ணே, உயிர் போகும் மட்டும் முன் நினைவே கண்ணே, உயிரே வா. நீ பார்த்த பார்வைக்கொரு நன்றி, நம்மை சேர்த்த இரவுக்கொரு நன்றி, அயராத இளமை சொல்லும் நன்றி நன்றி, அகலாத நினைவு சொல்லும் நன்றி நன்றி, உயிரே வா. அனிதா அண்ட் சாய் சங்கர், என்ன ஒரு சாங் சாய்ஸ், அவ்வளோ பிரமாதமாக பாடுனீங்க. அனிதா, ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. உண்மையிலே இந்த ஷோக்கு அப்புறம் ஐ ரியலி ஹோப் பல மியூசிக் டைரக்டர்ஸ் உங்களுக்கு பாடல் கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப அருமையாக பாடுறீங்க. ரியலி ஃபேண்டாஸ்டிக். Thank you so much. கிரேட் ஜாப் சார். Thank you, sir. Anita and Sai Shankar. Yes, ma'am. Anita, it was beautiful. Thank you so much, ma'am. Just like you. உங்கள் பாட்டும் சரி, நீங்கள் பார்க்குறதுக்கும் சரி, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது, அழகாக இருக்கீங்க. Thank you so much, ma'am. வெரி நைஸ். அந்த எண்டிங்லாம் எஸ்பெஷலி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாமல் இருக்கிறச்சு, அதோட அந்த நீங்கள் அதோட எஃபெக்ட், அந்த ஸ்ருதியோட வாட் எவர் ஆர் தி இன்க்ரீடியன்ஸ் தட் ஷுட் பி தேர், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அது.
ரொம்ப நல்லா இருந்ததுமா. வெரி என்ஜாயபிள். அண்ட் சாய் யூ ஆர் ஜஸ்ட் அவுட் ஆஃப் தி வேர்ல்ட். தேங்க்யூ. ரொம்ப பிடிச்சி. நீங்கள் ரொம்ப இன்வால்வ்டாக பாடினீங்க. வெரி நைஸ் ஓவரால். வண்டர்ஃபுல். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். சூப்பர். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் நம்பர். என்னதான் இந்த வாரம் லேட்டாக இளையராஜா சாரோட ரவுண்டு வந்துருந்தாலும் அதுக்கு முன்னாலே ஒரு ப்ரிலூட் மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாடல் அப்படிங்கிற வகையில் அந்த பாடலை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்டில் இந்த பாடலை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேங்க்யூமா. தேங்க்யூ அனிதா அண்ட் சாய். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் லெவல். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அனிதா, சாய், சங்கர். ஓகே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், லாஸ்ட் பேர் ஃபார் த டே. யார் வராங்கன்னா இவங்க வந்து ஹேர் ஸ்டைலும் வித்தியாசமாக இருக்கும், அவங்களும் ரொம்ப வித்தியாசமா இருப்பாங்க, அவங்க தேர்ந்தெடுக்கிற பாடல்களும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஷீ இஸ் a woman of difference. யார் வராங்க? வெரி ஹாப்பி டு வெல்கம் ஹரிதா, கோபி அண்ட் அவங்களோட சேர்ந்து பாட வராங்க மிஸ்டர் நாராயணன். நிலவே தில்ருபா 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 காதல் உறவே தில்ருபா இரண்டு கையால் என்னை ஆதரி இதயம் திறந்து என்னை காதலி கண்கள் நான்கும் இதயம் இரண்டும் கலக்க வேண்டும் சுந்தரி தில்ருபா தில்ருபா என் கண்ணம் தொட்டு காதோடு காதல் சொல்வாய் தில்ருபா தில்ருபா உன் பார்வை வந்து மோத என்னுள்ளே தில்ருபா காதலே மெல்லிசை அல்லவா கண்ணி மாங்கனி கண்ணி போய்விடும் காமதேவனை வெல்லவா விடியும் வரையிலும் உதயம் வரையிலும் விவரமாயிரம் சொல்லவா தில்ருபா தில்ருபா காதல் நிலவே தில்ருபா 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 காதல் உறவே தில்ருபா
கையால் என்னை ஆதரி இதயம் திறந்து என்னை காதலி கண்கள் நான்கும் இதயம் இரண்டும் கலக்க வேண்டும் சுந்தரா தில்ருபா 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 தில்ருபா. ஹரிதா அண்ட் நாராயணன் நல்ல சாங் சாய்ஸ் அண்ட் வெரி குட் அட்டெம்ப்ட் ஹரிதா. இந்த ரேஞ்ச் அடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு இது. அனுராதா மேமோட ரேஞ்சு இட்ஸ் வெரி ஹை அவங்களுக்கு. பட் ரியலி குட் பெர்ஃபார்மன்ஸ், ரெண்டு பேரும் நல்ல எனர்ஜி. சூப்பர். தேங்க்யூ சார். நாராயணன், யூ ஆர் ரியலி வெரி வெரி குட். ரொம்ப பிடிச்சிருந்தது சரணத்தில் நீ பாடினதெல்லாம். ரொம்ப அழகும், வாய்ஸ் கேட்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இதான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் உன் வாய்ஸ் நான் இவ்வளோ என்ஜாய் பண்ணேன். யூ ஜஸ்ட் சவுண்டட் ரவுண்ட். ரொம்ப அழகாக இருந்துச்சு சரணத்துலலாம். யூ சவுண்டட் ஜஸ்ட் லைக் எ ப்ரோ. ரொம்ப நல்லா பாடினேன். ஹரிதா, எனக்கு இந்த பாட்டு ரிஹர்ஸ் பண்ணும்போது இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு முன்னாடி ஐயோ இவ்வளோ ஹையாக போய் டி மைனரில் பாடுறீங்களே தேவையான அதனால தான் சார் உங்களை பார்க்கவே இல்லை. See, you're able to hit that note called G for a female voice is terrific and tremendous. But how well we sound, காதுகளுக்கு கேட்க எவ்வளோ நல்லா இருக்குன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. அப்படி பார்க்கும்பொழுது நாராயணன் should have கொஞ்சம் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கணும் உங்களுக்காக. இல்லை, ஆக்சுவலாக நாங்கள் ஸ்ருதி பற்றி நாங்கள் டிஸ்கஸே பண்ணல. அக்கா வந்து ஒரிஜினலே பாடுவோம் அப்படின்னு நாங்கள் அதை பற்றி பாடி பிராக்டிஸ் எனக்கு ஹையாக இருக்க என்னால் ரீச் பண்ண முடியல, அதெல்லாம் எதுவுமே சொல்ல. ஸோ நாங்கள் அப்படியே அது மாத்தணும்னு தோணவே இல்லை. தென் That is where musical discretion comes in. ஒரிஜினல் மாதிரியே பாடுறோன்றதெல்லாம் that is அது ஒரு ரெலவன்ஸே கிடையாது மியூசிக்கில். வாட் இஸ் நெசசிட்டி? ஒவ்வொரு சிங்கருக்கும் ஒரு ரிஜிஸ்டர் இருக்குல்ல, அதோட பெஸ்ட் எங்கே நல்லா சவுண்ட் பண்ணுறோமோ அங்கே தான் பாடணும். கம்மியாக பாடினா அது கேவலம்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப இம்மெச்சூரிட்டி. அந்த தாட் ஒரு நாள் மைண்டில் வரக்கூடாது. யூ ஆர் நாட் பேட், பட் யூ குட் ஹவ் பீன் பெட்டர். அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். குட். இந்த இதில் நாராயணன் ஃபுல் ஸ்கோர். தேங்க்யூ சார். ஹரிதா, நாராயணன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. இந்த பாட்டை கேட்டு எவ்வளோ வருஷ கணக்காச்சுன்னு தெரியல. சச் a beautiful song, such a lovely number. வித்யாசாகர் சாரோட மியூசிக்கில் ஆக்சுவலி தேங்க்ஸ் டு ஹரிதா அக்கா தான். பிகாஸ் அவங்க எப்போவுமே ஒவ்வொரு ரவுண்டுக்கும் அவங்க சாங் சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரேராக, பட் செம்மையாக இருக்கும் சாங். நீங்கள் ரொம்ப ஃப்ராங்கான ஒரு ஆள் அப்படின்றதுனால உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்குறோம். ஜட்ஜஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கண்டெஸ்டன்ட்னா எந்த கண்டெஸ்டன்ட்னு சொல்லுவீங்க? ஃப்ராங்காக பதில் சொல்லணும். இல்லை, அவங்க மைண்டில் என்ன இருக்குன்னு டெஃபினட்டாக நான் சொல்லவே முடியாது. நாங்கள் எங்களுக்குள்ளேயே அப்படின்னு பேசிக்கிறது பார்த்தீங்கன்னா அனிதா இஸ் த பெஸ்ட் இன் த குரூப். புலி அதுக்கு அடுத்தது, நாங்கள் எல்லாம் அதுக்கு அடுத்தது. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. சூப்பர். ஸோ நீங்களும் ஒரு பெஸ்ட் கண்டெஸ்டண்ட்டாக இன்னும் ஃபியூச்சரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வாழ்த்துறோம். தேங்க்யூ நாராயணன். தேங்க்யூ ஸோ மச். கோ பேக். தேங்க்யூ. செமிஃபைனல்ஸ் அப்படிங்கிறதுனால எப்போதுமே ஒரு டென்ஷன் இருக்கும். ஆனால் அந்த டென்ஷனோட சேர்ந்து காம்படிட்டிவ்னஸும் பயங்கரமாக மெருகேறி இருக்கு அப்படின்னு சொல்லணும். இந்த வாரம் ஆரம்பத்திலேயே பயங்கர காம்படிஷன் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இது தொடர்ந்து நடக்கும். ஏன்னா இந்த வாரம் 1 இல்லை 2 எலிமினேஷன்ஸ் இருக்க போகுது. அதாவது எலிமினேட் ஆக போகிற ஆட்களில் எவ்வளோ வேணாலும் எலிமினேட் ஆகலாம். ஆனால் 2 moments ஆஃப் எலிமினேஷன் இருக்க போகுது. ஸோ அதுக்காக நம்ம பரபரப்பாக காத்திருக்கோம் இல்லை பிரியங்கா? ஸோ இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக தெரியணும்னா நீங்கள் தொடர்ந்து சூப்பர் சிங்கர் செலிபிரிட்டி சீசன் பாருங்கள். இதோட நாங்கள் 2 பேரும் கிளம்புறோம். திஸ் இஸ் விஷ்ணு அண்ட் பிரியங்கா சைனிங் ஆஃப். யூர் வாட்சிங் சூப்பர் சிங்கர் செலிபிரிட்டி சீசன் பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர்.